ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். பரிணாம வளர்ச்சி, அதாவது மனுஷன் குரங்குலேருந்து வந்தான், சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை காலகாலமாக சொல்லி, காலங்காலமானா ரொம்ப வருஷமா இல்லை, ஒரு 100-120 வருஷமா சொல்லி, ஒரு அறிவியல் எந்த அளவுக்கு மக்களை மங்கி போக பண்ணுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இதை பேசணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம மத்தியில் சகோதரர் ரூபன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்முடைய சகோதரர், இதன் மூலமாக இந்த கொள்கைக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக அல்ல, அறிவியலுடைய இந்த கொள்கைக்கு எதிராக வேதத்துக்கு உள்ள வசனத்தோடு ஒத்து நடக்கிற அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டே வராங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு கத்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் கமெண்ட்ஸில் அதை பார்க்குறோம். இன்றைக்கும் பிரதர் நம்மளோட கூட வந்திருக்கிறாங்க. பிரதர், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்துட்டது. நம்ம தொடர்ச்சியாக போன வாரத்தினுடையதான காரியங்களை நம்ம பார்க்கணும் நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். ஏன்னா போன வாட்டியே சான்ஸ் அந்த இது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். உங்களுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ போன எபிசோடு தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, அது என்னென்ன தெரியாத சான்ஸை வச்சு எப்படி இவ்வளோ நாள் இவங்க வெற்றிகரமாக அந்த கேம்பெயினை ரன் பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்த்தோம். அது எந்த விதத்தில் சயின்டிஃபிக் லாஸ்க்கே அது முரண்படுது. லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் லாஸ் ஆஃப் நேச்சர் ஆகட்டும், இதுக்கு எப்படி எப்படி முரண்படுது. அஃப்கோர்ஸ் கடவுளுடைய சட்டத்திட்டத்துக்கு முற்றிலுமாக முரண்படுது. இதெல்லாம் வச்சு நம்ம போன வாட்டி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோட்லையும் நம்ம பார்ப்போம். எனக்கு போன தொடர்ச்சியை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் ஒன்று இருந்துச்சு பிரதர். அதாவது ஒன்றும் இல்லாத மூடி வச்சிருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கீரிக்கு பாம்புக்கு சண்டை போட போகிறேன், விடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். மூடியை போட்டு இது உள்ள என்ன இருக்குது தெரியுமா? ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம், பொய்யான ப்ரெசன்டேஷன். சரியா? இல்லாத ஒரு விஷயம், ராங் ப்ரெசன்டேஷன். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷம் நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பிரதர் இல்லையா? ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ திறமசாலிகள் இவங்களாம் இல்லை, ஜனங்களை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய கிருபை பரவாயில்ல. இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியுது, அதுவும் தமிழில் தெரிய வர்றது ரொம்ப சந்தோஷம். இதை பல மொழிகள்லையும் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். தெலுங்கில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தெலுங்கு சேனலில் வந்துட்டுருக்கு. எச்எல்எம் தெலுங்கில் வருது. பிரதருடைய இது காரியங்கள் வைசோ பைபிள் அப்படிங்கிறதுலையும் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்க முடியும். சரி பிரதர், இன்னைக்கு போன வாரத்தினுடைய தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நீங்கள் சொன்னதுனால ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். அட்லீஸ்ட் என்னுடைய அனுமானம் கரெக்டாக இருக்கும்னா, அட்லீஸ்ட் 60% ஆஃப் சயின்டிஸ்ட்டுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம சொல்கிறது பொய்ங்கிறது தெரியும். மீதி 30% அதையே நம்பி காலகாலமாக நம்பி அவங்க சொல்கிறாங்க, அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறத கேட்டு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் மினிமமாக 60% இருக்காது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நல்லா தெரியும். ஏதோ ஒரு கம்பல்ஷனால, ஏதோ ஒரு சொசைட்டியில் இருக்க வர ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதனால தான் அவங்க சொல்கிறதா நிறைய விஷயங்களை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதும் உண்மை. நீங்கள் கூட ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி சொன்னீங்களே, ஒரு டாக்டரை பற்றி. அவர் தப்பாக சொன்ன உடனே அவரை மொத்தமாக கார்னர் பண்ணி, அவரை தூக்கி அவருக்கு வேண்டிய ஃபண்டெல்லாம் நிறுத்தி, அவரை ஒரு விதமாக அவங்க ப்ரெஷர் பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். டாக்டர் ஜேம்ஸ் டூர் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப வெல் நோன் ரைஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பேட்டன்ஸ் கெமிஸ்ட்ரியில் வச்சிருக்க ஆள். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காரு. அப்போ அவரை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும் தானே? ஐயோ, இவருக்கே இந்த நிலைமைனா நம்ம போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லுவானே, பேசாமல் ஊரோட ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லி, வெள்ளை காக்கா பறக்குதுன்னா கூட 2 காக்கா பறக்குதுன்னு சொல்லி இவங்களும் சொல்லி தான் இந்த பொய் அப்படி விஸ்தாரமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். இதில் பாதிக்கப்படுறது அஃப்கோர்ஸ் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் தான் அதிகப்படியான பாதிக்கப்படுறது. அதோட மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுமே இதில் நிறைய பாதிக்கப்பட்டு நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். சட்டானிக்குடைய திட்டங்களில் இதுவும் ஒன்று, நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொல்லிடலாம் இல்லையா ஒரே வகையில். சரி பிரதர், நம்ம அடுத்த காரியங்களுக்கு போவோம். இன்றைக்கி என்ன நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த சான்ஸுக்கு இன்னொரு டைமென்ஷனில் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சான்ஸ் இவங்க சொல்கிறபடி இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், உலகத்தில் இருக்கிற எந்த கம்ப்யூட்டேஷனில் இருக்கிற செக்யூரிட்டி அல்காரிதமும் ஓரளவு கூட சேஃப்டியாக இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, 4 டிஜிட் பின் இருக்கும். 4 டிஜிட் பின்னா நம்மளுக்கு தெரியும், மேக்ஸிமம் 10,000 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. 0000லேருந்து 9999 வரைக்கும் தான் அதில் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிற செக்யூரிட்டி அல்காரிதம் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் வச்சுருக்கிற பாஸ்வேர்ட், அதாவது ஏடிஎம் கார்டுக்கு நம்ம பாஸ்வேர்டு வச்சுருக்கிற 4 டிஜிட், அதுதான் அவங்க அந்த செக்யூரிட்டி அல்காரிதம்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆமாம். செக்யூரிட்டி அல்காரிதம் நான் ஏடிஎம் கார்டுக்கு மட்டும் சொல்ல, மொபைலில் வந்து அந்த பேட்டர்ன் லாக்னு ஒன்று வச்சுருப்போம். பாஸ்கோடு நீங்கள் இமெயில் லாகின் பண்ணுறதுக்கு வச்சுருப்பீங்க.
இன்னைக்கு இந்த பாஸ்கோடு இல்லாத ஒரு நாள் கூட இன்னைக்கு நம்ம இருக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஃபோனில் ஆரம்பித்து ஏடிஎம் கார்டு வரைக்கும், அதாவது ரேஷன் கடையிலேருந்து எங்கே போனாலும் நம்ம இப்போ வலது கையில் ஒரு பிரிண்ட் வைக்கிற அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா. ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி அண்ட் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் தான். இதை கலெக்டிவாக தான் நம்ம வந்து செக்யூரிட்டி அல்காரிதம்னு சொல்கிறோம். ஒருவேளை இப்போ நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து 50 கோடி ஏடிஎம் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. எல்லாத்துக்குமே 4 டிஜிட் தான் பாஸ்வேர்டு. ஆமா. எல்லாத்தையும் ஒருத்தர் ரேண்டமாக போட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வரும் அந்த இடத்துல. அது எப்படி சார் வரும் அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இதை போய் பேங்க்காரங்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படிங்க நீங்கள் போடுறது ஃபுல்லாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா சான்ஸு, இதை விட மல்டி 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 மில்லியன்ஸ் ஆஃப் டைம் காம்ப்ளெக்ஸ். அதாவது இவங்க இந்த சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ தானா ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு. உயிரினம் தானா ஃபார்ம் தானா ஆச்சு, ஆச்சு. அதுக்கு தேவையான சூழ்நிலைகள் அதுவாக உருவாச்சு, ஸ்பேஸ் டைம் மேட்டருக்கு புத்தியே இல்லாமல் அதுவாக கிரியேட் பண்ணுச்சு. குவாண்டம் கடைசியாக இவங்க போய் கடைசி சொன்ன உருட்டு தான் இந்த குவாண்டம்ங்கிறது. குவாண்டமில் போய் இவங்க அது வந்து உருவானுச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் இதை விட மில்லியன்ஸ் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி. இது உங்களுக்கு பாசிபிள் இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 4 டிஜிட்டை வச்சுக்கிட்டு 10,000 தடவை போட்டு வராதுங்க. அது எப்படிங்க 10,000 தடவை போட்டு ஒருத்தன் கரெக்டாக போட்டுருவானா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னா, இது எப்படிங்க வந்துருங்கன்னு கேட்கறது வந்து அதை விட பல மடங்கு கஷ்டம். பல மடங்கு மீன்ஸ் லட்சக்கணக்கான மடங்கு கஷ்டம். லட்சக்கணக்கான மடங்கு. ஒருவேளை இவங்க சொல்கிற சான்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற பட்சத்தில் செக்யூரிட்டி அல்காரிதம்ங்கிறது உலகத்தில் இருக்கவே வாய்ப்பு இல்லை. நான் போய் போடுவேன் 4 நம்பரை கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தர் போய் 4 நம்பர் போடுவார் அது கரெக்டாக இருக்கும். உலகத்தில் எல்லாரும் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஈஸியாக போயிடலாம். எப்படிங்க ஒரு 100 பேருக்கு நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு எல்லா பணத்தையும் எடுத்தீங்க, சும்மா தானாக போட்டுங்க தானாக வந்துருச்சு. ஐயா அது எப்படி எனக்கு தானாக போடுவேன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஏன் இதெல்லாம் தானாக வரும்போது அது தானாக வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் வரும். இவ்வளோ பெரிய கோடே டிஎன்ஏ கோடே உங்களுக்கு தானாக வரும் பட்சத்தில் 4 கோடு நான் போடுறது கரெக்டாக இருக்காதா? நான் 4 கோடை போட்டு 10,000 கார்டுலேருந்து நான் எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அதில் நம்ம ரேஷ்னாலிட்டி ஒர்க் ஆகும். அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது இது இப்படிலாம் நடந்ததுன்னா இத்தனை 100 வருஷமா அது சேஃபாக இருக்குமான்லாம் நம்ம அறிக்கை பண்ணுவோமே ஒழிய அதே அனாலஜி இங்கே அப்ளை பண்ணி யோசிக்க மாட்டோம். அருமையான எக்ஸாம்பிள். இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த சான்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இதை வச்சு அவங்க விளையாடுவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். உண்மையிலேயே ஆண்டவர் பண்ண ஒரு அவருடைய ஆவியானவரை வச்சு ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணியிருப்பாரு, ஒரு உடம்புல ஹீலிங் பண்ணியிருப்பாரு. அதை சாட்சியெல்லாம் சொல்லுவோம் வந்து. இவங்க ஒரே ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அதெல்லாம் சான்ஸில் நடந்திருக்குங்க. ஏதோ ஒரு சான்ஸில் சரியாயிருச்சு அது அப்படி. அதுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் பெருசாக லாஜிக்கலாலாம் இல்லை. சான்ஸில் நடந்திருக்கும். உண்மையே ஒரு பெரிய ஒரு நோய் சரியாக இருக்கும். அதுக்கு டாக்குமெண்ட்டும் இருக்கும். ஒரு செகண்டில் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சான்ஸில் நடந்திருக்குங்க. எப்படின்னா எப்படிங்க அவளை கரெக்டாக அந்த வளையத்துக்குள்ளே நீங்கள் அந்த இதுக்குள்ளே வளையத்தை போட்டிங்க அப்படின்னா அது ஒரு சான்ஸில் போட்டங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க அவங்க. ஆமாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வச்சு விளையாடுவாங்க. சான்ஸுங்கிற அந்த காரியத்தை அவங்களுக்கு தேவைன்னா அந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் அங்கே வந்து சான்ஸில் வந்துடும். இந்த நோய் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அது அற்புதமாக நடந்திருக்கும். இங்கே வந்து அதே சான்ஸ் வச்சு இவங்க ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் கர்த்தர் செஞ்சாருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு சான்ஸில் ஏதோ ஃப்ளூக்கில் நடந்துச்சுங்க. இப்போ இப்படி ஒரு வேர்டு கூட சொல்லுவாங்க. ஃப்ளூக்கில் சான்ஸ் அது என்னமோ 10,000ல் ஒரு சான்ஸ் தானாக நடந்துருச்சு அப்படிம்பாங்க. ஃப்ளூக்கு, லக்கு எல்லா வேர்டும் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய ஃபவுண்டேஷன் சான்ஸுங்கிற வேர்டாக தான் இருக்கும். கரெக்ட். இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, கடைசி காலத்தில் இப்போ நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வேதத்தில் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபசிஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே. அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க ரீசனிங் சொல்லுவாங்க. இதை கேட்குற நம்மளால் என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்கிற ரீசனிங்கை கேட்டுட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதையே விட்டுட்டு ஜஸ்ட் வேர்ல்ட்லேயே யோசிச்சுட்டு சான்ஸு, ரேஷ்னாலிட்டி, சயின்ஸுங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டமே இல்லாமல் போயிடும். இந்த செகண்ட் கமிங் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஜனங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக தான் பார்க்குறாங்களே ஒழிய அதை வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கள் வந்து மறைக்கப்படுது. நான் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இப்போ அவங்களுக்கு இல்லை, நிறைய பேருக்கு மறைக்கப்படுது. என்னென்னா இது வந்து காட் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இப்படி நடக்குது அப்படின்றத விட இது ஒரு நியூஸ் அவங்களுக்கு, அவ்வளோதான், ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு அப்படி தான் அவங்க பார்க்குறாங்களே ஒழிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வரதில்லை. நீங்கள் சொன்ன சொல்லணும்னா இப்போ நேச்சுரலாக நம்ம பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவ யார் சிலுவை அடித்தான்னு கேட்டால் இந்த ஒரு 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 சாதாரண ஒரு ஆள் என்ன சொல்லுவார்னா ரோமன்ஸ் அடித்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
வியூவர்கள் தான் அவர வந்து காட்டி குடுத்து அடிச்சாங்க, கொலை பண்ணாங்க. இல்லாட்டி அதையும் விட்டா அவங்க சோல்ஜர்ஸ் அடிச்சாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வியூல கிடையாது. அவர் வந்ததுக்கு காரணமே, இப்படிதான் அவர் மரிக்கணுங்கிறதுக்கா பிளானோட தான் அவர் வந்தாரு. பாவிகளுக்காக மரித்தாருங்கிறத எடுத்துட்டு, ரோமர்கள் இவரெல்லாம் சேர்ந்து அவர அடிச்சாங்கன்ற அந்த வியூக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஆமா. அது உண்மதான். ரோமர்கள் அடிச்சாங்கங்கிறது உண்மை இல்லாம இல்ல. உண்மதான். ஆனா ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது அது கிடையாது. ஆமா. அது பாவிகளுக்காக மரிக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டமே, பிளானே அதான். ஆமா. அதே மாரி கடைசி காலத்துல நடக்கிற பெரிய, பெரிய சம்பவங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெவல்யூஷன்ல குளோபல் வார்மிங்க பத்தி எழுதப்பட்டிருக்கு. இத நம்ம எங்க ஒரு வசனம் மட்டும் சொல்லணும் அப்டின்னா, வெளிப்படுத்தல் 16:8வது வசனத்துல வாசிக்கிறோம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம தெளிவா பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்திலயும் வாசிக்கிறோம். மனுஷங்களுக்கு அதனால ரொம்ப பாதிப்பு வருது அப்டின்னு. இதோட ஸ்பிரிச்சுவல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல இது நடக்கும். அப்ப வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால மனுஷங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும் அப்டின்னு போட்டிருக்கு. ஆனா, இப்ப இந்த சயன்டிஃபிக் வியூ எப்படி பிலீவர்ஸையும் பாதிக்கும்னு நான் சொல்றேன். எப்படி பாதிக்கும்னா, இது வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. அது சான்ஸ்ல ஏதோ எழுதியிருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியுது. தூதன் வந்து ஊத்துனதுனாலலாம் நடக்கல. நம்ம கார்பன் ஜாஸ்தியா யூஸ் பண்றோம். அதனால ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு. அப்படிங்கிற வியூவே மாத்திருவாங்க. அது என்னன்னா, அப்படி இவங்க அந்த மாரி ஒரு வியூ சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலெக்சாண்டர் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க தேசத்திலேருந்து 1வது ராஜா ஒருத்தன் வருவான். அவனுடைய பேருடையதான அர்த்தம் முதல் கொண்டு, அவனுக்கு அப்புறம் வரக்கூடிய 4 தளபதிகள்ல இருந்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் துல்லியமாக தானியேல்ல எழுதப்பட்டிருக்கு. இதையே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு துல்லியமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு 175 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்டு, ஒருத்தன் அதே மாரி பின்னாடி ஒரு 175 வருஷங்கள் நடக்குதுன்னா, சான்ஸே இல்ல அப்படி. ம். அப்படி நடக்க அப்படி ஒரு சான்ஸே இல்ல. ஏன்னா இவ்வளவு துல்லியமா ஒரு ப்ராஃபஸி சொல்ல முடியுமா? 11ஆம் அதிகாரத்துல. ஸோ இவங்க வேர்ல்ட்லியா நடக்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு, இதையே ஒருத்தர் திருப்பிட்டாரு. எப்படி திருப்புனாருன்னா, எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தானியேல் புக்கும் இதுவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இத யாராவது இப்படி ப்ராஃபஸி சொல்ல முடியுமா? அப்ப யாரோ ஒருத்தர் நடக்க நடக்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தானியேல் பேர்ல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்பிரிச்சுவல் வியூவே அவங்க எப்படி மாத்துறாங்க? வேற விதத்துல மாத்திரும். வேற விதத்துல வேர்ல்ட்லி வியூவாவே மாத்துறாங்க. ஸோ இவங்கள் வந்து இந்த எந்த ஒரு காரியத்தையும் சொன்னோம்னாலும், அதுக்கு ஒரு உலக பிரகாரமான காரணத்தை சொல்லி, அதனால தான் இது நடக்குதுன்னு சொல்லி, அதான் ஒருத்தர் சொல்லுவாங்க. சில நடக்கிற சம்பவங்களோடு அவங்களுடைய ஜோடிக்கப்பட்ட கதைகளையும் சேர்த்து சொல்லும்போது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அடிவாங்க செய்யறது. நான் அத அப்படிதான் பார்க்குறேன். எல்லா ஒரு விஷயத்தையுமே ஆ பைபிள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி காலத்துல இப்படி ஒண்ணு நடக்கும்னு இருக்கு. வடபுறத்துலேருந்து ஒரு ராஜா வருவான். ரோஷ்ன்னு பேர் இருக்கும். கோரேஸ் வர்றதுக்கு முன்னாடியே எழுதுறாரு. கோரேஸ் வருவான்னு எழுதுறாரு. இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தானே. ஸோ அந்த சம்பவங்கள் நடக்கிறத பத்தி எழுதுறாரு. இவங்களோட காரியத்த அப்ப நடக்கிற அந்த விஷயங்கள வச்சுக்கிட்டு, அதனால தான் இவ்வளவு நடக்கிற விஷயங்கள 2000 வருஷத்துக்கு முன்னாடி துல்லியமா எப்படி எழுத முடியும்? இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆங்கிள் அவங்க அப்படிதான் சொல்லிட்டே போவாங்க அதுக்கு. அ ஆமா. ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் சான்ஸ்ன்னு ஒரு வேர்ட போட்டுருவாங்க. அதெல்லாம் சான்ஸ்ல யாரோ எழுதியிருப்பாங்க. அது வந்து நடக்குது. இது ஸ்பிரிச்சுவலா சொன்னதுனால நடக்கல. இது நேச்சுரலா வேற சயன்டிஃபிக் ரீசன்ஸ்னால நடக்குது. அப்படின்னு ஒரு காரணத்த சொல்லும்போது, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கடைசி காலத்துல ஜனங்களுக்கு உணர்வு இல்லாம போயிரும். ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இந்த வசனங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது ஒரு காரணம். பல காரணம் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சயன்டிஃபிக் வியூ மனுஷங்களுக்கு புகுத்தப்படுறதும் ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். சயன்டிஃபிக் ஏத்திசம் அவங்களுடைய வியூ. சயன்டிஃபிக் ஏத்திஸ்டிக் வியூனால அநேகருக்கு வந்து உணர்வு இல்லாம போனதுங்கிறது நிதர்சனமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நடக்கக்கூடிய சம்பவங்கள கூட பிராக்டிகலா காட்டி, இதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ஒண்ணுமே இல்ல. சமீபத்தில கூட ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது, குழந்தை பிறக்காதுன்னு அவங்க சொல்ட்டாங்க. அவ்வளோதான் வாய்ப்பில்ல. வேணா ஐவி மெத்தட் போங்க. இப்படிலாம் நெறைய ஆப்ஷன் சொல்ட்டாங்க. அவங்க இல்ல அப்படின்ட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபிச்சு அவங்களுக்கு வந்து குழந்தை கருவாயிடுச்சு. ஒரு 3 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் காட்டும்போது, அவங்க சொன்னது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். அதாவது என்னன்னா, இது காட்ஸ் மிராக்கிள் கிடையாது. மெடிக்கல் மிராக்கிள். அது அர்த்தம் என்ன அர்த்தம்னா, மருத்துவ ரீதியா இந்த மாரி அற்புதங்கள் சிலது நடக்கும் மெடிக்கலி. அதான் சான்ஸ். புரியுது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ எல்லாத்தையும் வச்சு மூடி மறைக்க நினைக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ மூடி மறைக்கிறாங்களே, காடு தான் செஞ்சார்ன்னு ஒரு வார்த்தைய அவங்களால சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஆ தெரியுது அவங்களுக்கு. இப்படி வாய்ப்பே இல்லன்னு. மேபி நான் இது என் மனசுல பட்டத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எல்லாருடைய மரணத்துக்கும் ஒரு மெடிக்கல் ரீசன் குடுக்க சொல்ட்டாங்க பார்த்தீங்களா?
இயற்கை எய்தினார்ன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. இப்ப இயற்கை எய்தினார்ன்னு உங்களால டெத் சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாது. அவரு இயற்கையா 92 வயசு ஆகி, அவர் ஜீவன் போய் மரிச்சாலும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்க. கார்டியாக் அரெஸ்ட்ன்னு இருக்கும். ம். அதுக்கு மெடிக்கலி ஒரு ரீசன் சொல்றாங்க. அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் கிடையாது. உயிர் போயிடுச்சு. ஏன் உயிர் போச்சு? ஏதோ ஒரு மருத்துவ காரணம் அதுக்கு இருக்கு. உயிர் போனதுக்கு மெடிக்கலி ஒரு காரணம் இருக்கு. பட் காட் எடுத்துக்கிட்டாரு. பூரண வயதாகி எடுத்துக்கிட்டாரு. இது வந்து நமக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ம். ம். அவரு கடவுளுக்குள்ள போயிட்டாருங்க. இயற்கை எய்தினார். கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவங்கன்னா, இயற்கை எய்தினார்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட்ல போய் பார்த்தீங்கன்னா, அவரு பேச்சு மூச்சே இல்லாம கோமால கூட இருந்திருப்பாரு. ஆனா, அவருக்கு எழுதும்போது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒண்ணு எழுதுறாங்க. இதுதான் மெடிக்கலி அப்பன்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அங்கருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுக்குறாங்க அவங்க. எடுத்துட்டு அத மெடிக்கலாவோ, சயின்டிஃபிக்கலாவோ அதுக்கு வந்து அவங்க ஒரு ரீசன் குடுக்குறாங்க அது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் ஆக்சுவலி. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அறியாமலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இது ஒரு நாள்ல நடந்தா தெரிஞ்சிரும். இது நம்மள அறியாமலே சைக்காலஜிக்கலா நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய விசுவாசத்த எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ, அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது நடந்துட்டு இருக்குங்கிறது உண்ம. ஓகே. ரொம்ப சந்தோஷம். வேற இவங்க என்ன சொல்லி பார்க்குறோம் இதுல நம்ம? நடுவுல எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஒருவேளை இவங்க ரீசனிங்கே சொல்லாத அளவுக்கு வேற ஏதாவது மாரி மெத்தட்ல காட் பண்ணி வச்சிருக்கலாமோ? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏல இவங்க குப்பை இருக்குன்னு சொல்றாங்க. அது கூட இல்லாத மாரி ஒரு வேளை வச்சிருந்தா? அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆனா எனக்கு காட் உணர்த்துனது அது அப்படி இருந்தாலும், இவங்க புதுசா இன்னொரு ஒரு கதைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதே கேள்வி வேறொரு விதத்துல என்கிட்ட வந்துச்சு. என்னன்னா, ஞானஸ்நானத்த குறிச்சோ, அல்லது எந்த ஒரு காரியத்த குறிச்சோ, இவங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் டீட்டெயிலா ஆண்டவர் சொல்லியிருந்தா, அது வந்து என்ன அறியாமை. இப்பயே சொல்லிர்றேன். ஞானமான கேள்விலாம் அது கிடையாது. அறியாமையின் கேள்வி. இப்படி சொல்லியிருக்கலாமோ? அப்படின்னு சொல்லும்போது, சில அதிகாரங்களை படிக்கும்போது, ஆண்டவர் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறாரு. சில விஷயங்கள டீட்டெயிலா பேசியிருக்கிறார். அந்த டீட்டெயிலா பேசின விஷயத்துக்கே இவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்டான நான் சொல்றது கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிக்கிறவங்களே சொல்றேன். அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான கருத்து அது ஒண்ணு சொல்லி, அதையுமே ஆர்க்யூ பண்றாங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினார்ன்னா, அவன் டீட்டெயிலா சொன்னாலும் சரி, நான் உவமையா சொன்னாலும் சரி, அவன் இருதயத்தின் மனக்கண்ணு அவ்வளோதான். அவன் அப்படிதான் கேட்பான். நீ என்னதான் அவன்கிட்ட நீ எவ்வளோ ஆனா அவன் இருதயத்தின் கதவு திறந்திருக்குதுன்னா, நீ ரொம்ப டீட்டெயிலா அவன்ட்ட பேசவே வேண்டாம். சின்ன விஷயத்திலே அவன் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக் கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நம்ம என்னதான் இன்னும் குப்பை இல்லாம வெறும் டிஎன்ஏ வச்சு, இத விட வெளியரங்கமா நீங்க உள்ள பிரிச்சா பைபிள் இருக்கிற மாரியே பாடிக்குள்ள வச்சிருந்தாலும் அவன் நம்ப போறதில்ல. அது அது என்னமோ நீங்க சொன்னது உண்மதான். அப்படியே இருந்தா கூட பாத்தீங்களா, சான்ஸ்ல லெட்டர்ஸ் வந்துருச்சு. அப்படிதான் சொல்லுவாங்க. அது அது அப்படித்தான் சொல்லி மனுஷ இருதயத்தோட அரகன்ஸ்ல அது பேசுறதுனால, அது அப்படித்தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற வா ஆனா வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம இவங்க யாருமே போக்கிடமே சொல்ல முடியாது. ஓகே. ஏத்திஸ்டிக் சயின்டிஸ்ட்ட கேட்குறாங்க. காட் வந்து உங்கள பார்த்து கேட்குறாரு. "நீ ஏன் என்னைய நம்பல?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ப்ரூஃப் சரியா குடுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரோமர் 1:20ல வாசிக்கிறபடி, எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்பட்டும், ஆதலால் அவர்கள் போக்குச் சொல்ல இடமில்லை. இப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம சாக்கியா சொல்ல முடியாது. இன்னொரு வசனம் பாருங்களேன். ஏசாயா 6:3 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இத படிக்கும்போது நடுவுல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு பார்த்தேன். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உடைய ஒரு ரிப்போர்ட் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேள ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் குடுப்பாரு டாக்டர். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த மாத்திரைய போடுங்க அப்படின்னு. இப்ப சமீப ஒரு 20 வருஷத்துல நியூசிலாந்து, கனடா இந்த மாரி வளர்ந்த நாடுகள்ல இன்னொரு மெடிகேஷன் சேர்த்து குடுக்குறாங்களாம். பிரிஸ்கிரைப் பண்ணும்போது. அத கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நேச்சர்ல போயி வாரத்துக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே. கிரீன் ஸ்பேஸ் இருக்கிற நேச்சர்ல இயற்கையோடு கூட 3 மணி நேரம் வாழுங்கள். ஆமா. போய் அத சும்மா பார்த்துட்டு இருங்க. அதுல உட்காருங்க. அத பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி குடுக்குறாங்களாம். ஓகே. அந்த மருந்தோட சேர்த்து இத எழுதி குடுக்குறாங்க. இதையும் ஒரு மருந்து போல. ஆமா. வாழ்க்கைக்கு தேவையான மருந்த எழுதி குடுக்குறாங்க. எழுதி குடுக்குறாங்க. அத நீங்க இந்த வீடியோல பாருங்களேன்.
அப்படி வாரத்துல 3 மணி நேரம் போய் ஒருத்தர் போய் உட்கார்ந்தா, அவங்களுக்கு வந்து டிப்ரஷனுக்கு போடுற மருந்துடைய 30, 35% குறையுது. ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, அது குறையுது. பிளட் பிரஷர் இருந்ததுன்னா அது குறையுது. அப்படிங்கிறத அவங்க சயின்டிஃபிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்க. சான்ஸ்ல கிரியேட் ஆனது நம்ம மனுஷனுடைய நோய்க்கு மருந்தா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்களால நம்ப முடியுதா? அதாவது இதையே ஆண்டவர் படைச்சு மனுஷனை பார்த்து நல்லதென்று கண்டு வெறும் கிரீனிஷ்க்கு நடுவில் அவனை வச்சு 930 வருஷம் உயிரோட இருந்தான். ஃபுல் கிரீனிஷ்க்கு நடுவில். இன்னைக்கு வாழ்கிற நாட்களில் ஒரு 3 மணி நேரம் இருந்தால் 35% உன் வாழ்க்கையில் பிரச்சனை குறைஞ்சு அந்த அதோட அர்த்தம் என்னன்னா 35% உன் வாழ்நாள் கூடுது. அழகா சொன்னீங்க நீங்க. இல்லையா? இவ்வளோ அழகா ப்ரீ பிளான் பண்ணதையும் பிளானாக எழுதி எப்படி பண்ணேங்கிறதையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இல்லை இதெல்லாம் தானா உருவாகி அதுக்கு நடுவில் மனுஷனும் தானா வந்து அதுலேருந்து அப்புறம் மனுஷன் அதை விட்டு விலகிட்டான். திருப்பி அங்கேயே போகணும் அப்படிங்கிறது ஒரு சான்ஸாக நடந்துச்சுன்னா எப்படி? இது இவங்க வந்து கம்ஃபர்டபுளா இதெல்லாம் நாங்க நம்புவோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க இதை சொல்கிறாங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு சாதாரண மக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மொபைலை வாங்கணும்னு சொன்னால் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எந்த ஃபோனை வாங்கலாம், எத்தனை மெகா பிக்சல் கேமரா, என்ன ரேம் இருக்குது, இவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு புடவை வாங்கணும்னா எத்தனை கடை ஏறி இறங்குறோம். ஆன்லைன்லேயே வாங்கினாலும் எத்தனை வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாங்கிறதுக்கு அழிவுள்ள அந்த பொருளை வாங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறீங்களே. உங்களுடைய வாழ்க்கைக்கு எட்டர்னலுக்கு தேவையான ஒரு காடு மக்கள் ஏன் இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறத நம்புகிறாங்கன்னு புரியல. இந்த மக்களும் மற்றவங்க சொல்கிறத நம்புறதில்ல. இப்போ நம்ம உண்மையை சொல்கிறோம்ல, இவங்க நம்புறதில்ல. பொய் சொல்கிறவங்கள நம்புகிறாங்க தானே. அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. நான் இவங்களுடைய சக்ஸஸ் அதை நான் பார்க்குறேன். இந்த பொய்யை இவங்க சொல்லும்போது மக்கள் நம்புகிறாங்கல்ல, அதுதான் இவங்க சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணியிருந்தா ஒரு இல்லாத ஒரு கதையை நம்புற அளவுக்கு மைண்ட் செட் பக்குவப்படுத்தியிருக்காங்க இவங்க. ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய சுவர். இதில் நம்ம கர்த்தருடைய கிருபையில ஆண்டவர் நம்மளை வச்சு ஒரு சின்ன ஓட்டையாவது போட முயற்சி பண்ணுற, ஒரு ஆணியாவது அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வைக்கிறாரு. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் எவன் இருதயத்தை திறந்தாரோ அவன் இருதயம் நிச்சயம் தேவனை அறியும். இவங்க எப்பேற்பட்ட பிம்பத்தை கோட்டையை கட்டினாலும் அதை கீழே விழ பண்ணுவதுக்கு கர்த்தர் வல்லமையோட எத்தனை நான் சொல்கிறேன், இந்த கடவுள் இல்லைன்னு சொன்ன சயின்டிஸ்ட் கூட கடவுளை அக்செப்ட் பண்ணுற நிலைமை ஒன்று வரும் இல்லையா? அப்படி அக்செப்ட் பண்ணி நடந்திருக்கவும் செஞ்சிருக்கு. பிரைஸ் காட். அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஒரு ஏத்திஸ்டிக் ஃபிலாசபர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஃப்ளூ. 1950 60களில் இவர் எழுதின பேப்பர்ஸ் ஃபிலாசபிக்கலாக காட் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன், ஃபிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்டு நிறைய பேப்பர்ஸ் எழுதினார். பயங்கர ஹிட். எல்லாரும் தூக்கி இவர் பேப்பர்ஸை கொண்டாடின காலங்கள்லாம் உண்டு. அவர் வந்து மோர் தென் 30 புக்ஸ் எழுதியிருக்காரு. 30 புக்ஸ். ஓகே. ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஃபிலாசபர். அவர் சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சார். மரிக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ யார் சொல்லியோ இந்த செல்ஸை பற்றி படிச்சிருக்காரு. ஹியூமன் செல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு உணர்வு வருது. His name is Antony Flew. He was born in 1924 and died in 2010. He was a brilliant British philosopher, Cambridge educated, who after World War II service in the Royal Air Force Intelligence, he became a professor of philosophy, as well as the author of several popular books proclaiming atheism as the only logical conclusion. And then in his 70s, he began to rethink everything he had believed and taught. In 2004, he had come to believe that there must be a God, an intelligent creator. He published There Is a God, with the intriguing subtitle, How the World's Most Notorious Atheist Changed His Mind, reversing the conclusions of his former books. American author Eric Metaxas met Flew and talked with him about his new convictions. Metaxas has written, for him, the facts were clear as a bell, and there was no going back. The advances in science over the previous decades, specifically the arguments for the fine-tuned universe, had rendered atheism logically untenable.
The odds of a coin being flipped 1 billion times and coming up heads every single time were nothing compared to the odds of billions of random chance events all occurring in precisely the right way and sequence to produce the cosmos and human life. And his response to his critics: "It's too bad that you don't like my conclusions, but follow the evidence for yourself, as Socrates taught us." That in his later years, Antony Flew, the eloquent and persuasive atheist, became a very vocal and articulate theist, a believer in one God. இவர் என்ன சொல்றாருன்னா 1 பில்லியன் டைம்ஸ், அதாவது 100 கோடி தடவை ஒரு காயினை நீங்க டாஸ் பண்றீங்க. எல்லா தடவையுமே அது ஹெட் விழுந்ததுன்னா, இதை விட பல கோடி மடங்கு சான்ஸ்ல பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் யூனிவர்ஸ்ல இருக்க ஃபைன் டியூனிங் இந்த சான்ஸோட கம்பேர் கூட பண்ண முடியாது. அது அதை விட பல கோடி மடங்கு ஜாஸ்தி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் டிஎன்ஏயும் செல்லையும் பத்தி படிக்கிறார். இதெல்லாம் படிச்சுட்டு தான் வாழ்வினுடைய கடைசி வருஷங்கள்ல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸும் இந்த மனுஷன் என்னமோ உருவாயிருக்க முடியுமே ஒழிய வேற வாய்ப்பே இல்லைங்கிற கன்க்ளூஷனுக்கு வருவார். வந்துட்டு தான் இந்த புக்கை அவர் எழுதுறாரு. தெர் இஸ் ஏ காட், ஹவு த வேர்ல்ட்ஸ் நோட்டோரியஸ் சயின்டிஸ்ட் சேஞ்சஸ் ஹிஸ் மைண்ட் அப்படிங்கிறத கடைசி வாழ்வின் கடைசி வருஷங்கள்ல இந்த புக்கை அவர் எழுதி சாட்சியாக கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் எழுதின புக்ஸ் எல்லாம் தப்பு. இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ப்ரெஸ்லேயே ரிப்போர்ட் ஆயிருக்கு, நியூயார்க் டைம்ஸ்லேயே இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. 30 புக்கும் தப்பு. எல்லாம் தப்பு. நான் இப்போ பிலீவ் பண்ணுறேன் கடவுள் இருக்காருங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என் வயசுக்கு நான் எழுதுனதெல்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டால், அது எத்தனை பேருடைய மனநிலை பாதிச்சுங்கிறதெல்லாம் திரும்ப என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால், அது கட்டாயமாக என்னால் பண்ண முடியாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஆத்மா காப்பாற்றப்பட்டுருச்சு. அது அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் ஒரு மனுஷீகத்தில் யோசிக்கிறேன். அந்த 30 புக்கு எத்தனை ஆத்மாக்களை வழிவிலக பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேரை ஏத்திஸ்டா மாற்றிருக்கோம், இதை நம்பி எத்தனை பேர் கடவுள் இல்லைன்னு போயிருப்பாங்க. இப்போ திருப்பி அத்தனை பேரையும் கொண்டு வரணும். இவர் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் இவர் எழுதி கடவுள் இல்லைன்னு சொல்லி ரீச் ஆன அளவுக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகாது. 1% கூட ஆகாது. அதான் அதில் ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? அவ்வளோ தப்பு பண்ணும்போது அத்தனை தப்பும் மேலே வந்தது. இவர் செஞ்ச அந்த இல்லைங்க அதெல்லாம் தப்புங்க, இதாங்க கரெக்டுன்னு சொன்ன விஷயம் இப்போ நீங்கள் சொல்லித்தான் வருது, எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஜனங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த ஆத்மா காப்பாற்றப்பட்டுருச்சு. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். நேயர்களுக்கும் பார்க்குற விசுவாசிகள் எல்லாருக்குமே சொல்கிறோம், இந்த மாதிரி சத்தியம் அறியாமல் உண்மை தெரியாமல், ஆனால் இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான நாத்திகம், அதை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள், அறிவியல் அல்ல அறிவியல் நாத்திகம், ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி சத்தியத்தை சொல்ல வேண்டியது, தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அது இந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் சொல்லணும் இல்லை, இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இதை மாதிரி காரியங்களை நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். ஆனால் விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே உண்டு. விசுவாசிச்சாதான் விடுதலை. இது ஒரு சின்ன டூல், ஒரு சின்ன கூழாங்கல் மாதிரி. அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். இது வரைக்கும் அதை செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். தேங்க்யூ பிரதர். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இவ்வளோ காரியங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடில் வருகை தாமதிக்குமானால் சந்திப்போம். பிரதருடையதான சேனல் வைசோ பைபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சேனலில் போய் பாருங்கள். இதே ப்ரோக்ராம் தெலுங்குலேயும் வருது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.